வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கர்லேயே எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்குலாம் போகலாம். 150 கிராம் மைதா, 100 கிராம் சர்க்கரை, 2 முட்டை, 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், மெஷரிங் கப்பில் 1/4 கப் பால், 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் சர்க்கரை, ரீஃபைண்ட் ஆயில், முட்டை 3ஐயும் அடிச்சுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்த்திட்டு மிக்சியில் மறுபடியும் ஒரு ஓட்டிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் ஊற்றிட்டு இல்லைங்களா? இப்போ ஒரு ஜல்லடி எடுத்துகிட்டு மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா போட்டு நல்லா அந்த மாவு அதுக்கு நல்லா சலிச்சிட்டு நல்லா கலந்துட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ பால் எடுத்து வச்சு இல்லைங்களா? அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு அடுத்து என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். கேக்கு பேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் நெய்யும் மைதாவும் போட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி ஒரு டஸ்ட் பண்ணிவிட்டு, இப்போ இதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சது அப்படியே எடுத்து ஊற்றிட்டு ஒரு தட்டு தட்டி வச்சுக்கலாம். இதுக்கு நடுவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எம்டி குக்கரில் உப்பை போட்டு நல்லா சூடுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு எடுத்து வச்சிடலாம். ஏற்கனவே 15 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதுனால இப்போ அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு குக்கருக்கு விசில் போட வேண்டாம், கேஸ்கெட்டு போடாமல் ஒரு 30 நிமிஷம் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் வேகட்டும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பாருங்கள். நல்லா அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வெட்டலாம். அது வரைக்கும் அந்த இதுக்குள்ளேயே இருக்கட்டும், ஹீட்லேயே. இப்போ நான் பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். இப்போ நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணுறேன். நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டேன். நல்லா ப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. உங்களுக்கு பரிமாறிட்டு காமிக்கிறேன். இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான வெனிலா கேக்கை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.